அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டரில் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சடன் சேஞ்ச், திடீர்னு வரக்கூடிய மாற்றத்தை நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆல்டரேஷன் சேஞ்சை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆல்டரேஷன் மாறிடுறது. ஆல்டரேஷன் ஆஃப் DNA sequence and change in genotype and phenotype of organism. ஒரு உயிரினத்தில் ஜீனோடைப்னா என்ன, ஜீன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஜீன்ஸை சொல்கிறாங்க. அந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற கேரக்டர் தான் நம்ம ஃபீனோடைப் அப்படிமோ. இந்த ரெண்டுலேயுமே சேஞ்ச் வர்றது, வேரியேஷன் வருது, ஆல்ட்ரேஷன் வருது, அதை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படிங்கிறோம். ஸோ லாஸ் ஆர் கெயின் ஆஃப் DNA segment resulting in ஆல்ட்ரேஷன் ஆஃப் குரோமோசோம். ஸோ குரோமோசோமில் ஜீன் லாஸ் ஆகிடுச்சு அல்லது இல்லாத ஒரு ஜீன் எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு அப்படின்னா குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்லேயும் நமக்கு ஆல்ட்ரேஷன் சேஞ்ச் வந்துடுது. ஸோ குரோமோசோமல் அபரேஷன்ஸுக்கு இந்த மாதிரி குரோமோசோமில் சேஞ்ச் வரதுனால அதை குரோமோசோமல் அபரேஷன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கேன்சர் செல்ஸ். கேன்சர் செல்ஸில் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூவஸாக அன்ஸ்டாப்பபிளாக அப்படியே டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கேன்சர் செல்ஸ் சொல்லுவோம். அது மியூட்டேஷன்னால் வருது. ஓகே, இப்போ மியூட்டேஷனில் பாயிண்ட் மியூட்டேஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் ரெண்டு இருக்குது. பாயிண்ட் மியூட்டேஷன் என்ன, பாயிண்ட்னா ஒரு புள்ளி. சேஞ்ச் இன் சிங்கிள் பேஸ் பேர், இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பேஸ் பேரில், ஒரே ஒரு பேஸ் பேரில் சேஞ்ச் ஆகிடுச்சு, நேச்சுரலாக நார்மலாக இருக்க வேண்டிய பேஸ் பேர் இல்லாமல் வேறு பேஸ் பேர் வந்துருச்சு அப்படின்னா அதை பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படிம்போம். எடுத்துக்காட்டுக்கு சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற ஒரு நோய். அடுத்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா என்ன, டெலிஷன்னா என்ன, ரிமூவ் ஆயிடுறது. அண்ட் இன்சர்ஷன், டெலிஷனோ அல்லது இன்சர்ஷனோ ஆஃப் வாட், ஆஃப் அ பேஸ் பேர் இன் DNA. அதை தான் நம்ம ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்கிறோம். சரி, டெலிஷன் அல்லது இன்சர்ஷன் ஆஃப் பேஸ் பேர் இன் DNAவை ஏன் நம்ம ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் சொல்கிறோம்? இப்போது நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய சீக்வன்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் ACGTCGஏன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம எப்போவுமே ட்ரிப்ளட்ஸாக தான் நம்ம படிப்போம். இப்போது இங்கே சிங்கிறது டெலிட் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீடிங் எப்படி மாறிடும், AGTCGஏன்னு மாறிடும். இது டெலிட் ஆகி போனதுனால. ஸோ டெலிஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு ரீடிங்கே மாறுது. ரீடிங் மாறுனுச்சுன்னா அதை ஃப்ரேம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த சிஜிக்கு இடையில ஒரு டி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ACTGTCGஏன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது. ஸோ இப்போ ACGTCGன்னு படிக்கிற நம்ம ACTGTC இப்படி படிப்போம். ஸோ ஒன்று இன்சர்ட் எக்ஸ்ட்ராவானாலும் சரி, ஒன்று ரிமூவ் ஆகி போயிட்டாலும் சரி, நமக்கு ரீடிங்கே மாறுறதுனால தான் அதுக்கு பேர் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மியூட்டாஜென்ஸ்னால் என்ன, ஏஜென்ட்ஸ் விச் காஸ் மியூட்டேஷன், மியூட்டேஷனை ஏற்படுத்தக்கூடியவர்களை நம்ம மியூட்டாஜென்ஸ் அப்படிம்போம். கெமிக்கலாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ வேதி காரணிகள் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று காரணமாக இருக்கலாம் மியூட்டேஷனை ஏற்படுத்துறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு யூவி ரேடியேஷன் மியூட்டேஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டர். ஓகே, இப்போ நம்ம படிக்க போகிறது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஜெனட்டிக்கலாக நமக்கு என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறது தான். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒன்றை தெரிஞ்சுக்கணும். பெடிகிரி அப்படிங்கிறது ஒரு சார்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் ட்ரைட், ஒரு பண்பை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெடிகிரி சார்ட்டை பயன்படுத்துகிறோம். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ட்ரைட் இன் செவரல் ஜென்ரேஷன் ஆஃப் எ ஃபேமிலி. ஒரு குடும்பத்தில் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் குழந்தைங்க, பேர குழந்தைங்கன்னு செவரல் ஜென்ரேஷனுக்கு ஒரு கேரக்டர், ஒரு பண்பு எப்படி கடத்தப்படுது அப்படின்னு ஒரு சார்ட் ஃபார்மில் நம்ம வரைஞ்சி படித்தோம்னா அதை பெடிகிரி அனாலிசிஸ் அப்படிம்போம். ஸோ கண்ட்ரோல்டு க்ராசஸ் லைக் இன் பீ பிளான்ட். பீ பிளான்ட்டில் என்ன கண்ட்ரோல்டு கிராஸ் நடந்துச்சு, பேரண்ட் யார் அப்படிங்கிறத கிரிகோர் ஜோஹன் மெண்டல் டிசைட் பண்ணார். டால் டுவார்ஃப். அவங்களுக்கு F1 ப்ராஜனி யார், டாலாக இருந்தது. F1 என்ன பண்ணார், செல்ஃப் கிராஸ் பண்ணார். பட் ஹியூமனில் செல்ஃப் கிராஸ் அப்படிங்கிற ஒன்று பாசிபிள் கிடையாது. ஸோ கண்ட்ரோல்டு க்ராசஸ் லைக் பீ பிளான்ட்டில் மெண்டல் பண்ணின கண்ட்ரோல்டு க்ராசஸை நம்ம ஹியூமனில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால தான் ஹியூமன்ஸ்க்கு நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் பண்ணிக்கிறோம்.
ஸோ பெடிகிரி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் trait is represented in a family tree over generation. ஒரு ஃபேமிலி ட்ரீயாக வரைஞ்சி நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஒரு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எப்படி ஒரு பர்டிகுலர் ட்ரைட் பண்பு கடத்தப்படுது அப்படிங்கிறது. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி இன்ஹெரிட்டன்ஸ் அப்நார்மாலிட்டி ஆர் டிசீஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? பண்புகள் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுறது. அதை படிக்க பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது. அப்நார்மாலிட்டி, ஏதாவது அப்நார்மலான விஷயங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுதாங்கிறத பார்க்க. டிசீஸ், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், ஜெனட்டிக் டிசீஸ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படுறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெடிகிரி அனாலிசிஸில் நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்? இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்கொயர் மாதிரி கொடுத்து எந்த ஷேடிங்கும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆண், மேல், அவங்களுக்கு எந்த டிசீஸும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கவங்கன்னு அர்த்தம். அதே வட்டமாக எந்த ஷேடிங்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபீமேல், அவங்க வந்து எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டைமண்ட் ஷேப்பில் கொடுத்தாங்க அப்படின்னா செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, ஆனால் பெண்ணா நமக்கு தெரியாது, பட் நோய் அவங்களுக்கு கிடையாது, ஆரோக்கியமாக இருக்காங்க. அடுத்து இப்போது இந்த மேல்னா பாக்ஸு, ஃபீமேல்னா வட்டமாக போடுறோம், செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட்னா நம்ம இந்த டைமண்ட் மாதிரி போடுறோம் இல்லையா? இவங்களுக்குலாம் நோய் இருந்துச்சுன்னா, அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம். நோய் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேட் பண்ணி காப்பாங்க. பிளாக் கலரில் ஷேட் பண்ணலாம், இதில் ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரில் கூட ஷேட் பண்ணி காமிக்கலாம். ஷேடிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அஃபெக்டட், டிசீஸ் வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஆண் சிம்பிள், இங்கே ஒரு பெண் சிம்பிள் இருக்குது, இடையில கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே ரெண்டு கோடு ரெண்டு பேருக்கு இடையில இருந்துச்சுன்னா கான்சாங்குனியஸ் மேட்டிங், அதாவதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்க அத்தை பையன் மாமா பொண்ணு அந்த மாதிரி ஒரே மூதாதையர்கள்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்கள நம்ம வந்து மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? பேரண்ட்ஸ், மேலே இருக்கவங்க பேரண்ட்ஸ், அப்புறம் கீழே இருக்கவங்க அவங்களோட சில்ட்ரன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்காங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் பார்க்கணும், லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்திருக்காங்க, அடுத்து ஆண் பிறந்திருக்காங்க. இவங்க யாருக்குமே டிசீஸ் கிடையாது, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பாருங்கள், ஆண் பெண் மேரேஜ் ஆகிருக்கு, அவங்களுக்கு பிறந்த பையனுக்கு நோய் இருக்குது. பேரண்ட்ஸ் வித் மேல் சைல்டு அஃபெக்டட் வித் டிசீஸ். ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு 5 கொடுத்தாங்கன்னா 5 அன்அஃபெக்டட் ஆஃப் ஸ்ப்ரிங், 5 குழந்தைங்க நோய் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சிம்பிள்ஸ்லாம் தான் பெடிகிரி சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, மெண்டலியன் டிசார்டர் அப்படிங்கிறத முதல்ல படிச்சிடலாம். மெண்டலியன் டிசார்டர்னா சிங்கிள் ஜீனில் சேஞ்ச் வந்துச்சுன்னா அதை வந்து மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆன் சேம் லைன். சேம் லைன் என்ன? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்ப்ரிங், அப்புறம் அவங்க ஃபேமிலி, அப்படி கடத்திக்கிட்டே போகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீனில் தான் ஆல்ட்ரேஷன் வருது, ஞாபகம் வச்சுக்கணும். மெண்டலியன் டிசார்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன? ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல் கீட்டோனூரியா, தலசீமியா. இந்த நோய்கள்லாம் மெண்டலியன் டிசார்டருக்கு எடுத்துக்காட்டு. சிங்கிள் ஜீனில் சேஞ்சஸ் வருது. டு நோ இஃப் ட்ரைட் இஸ் டாமினன்ட் ஆஃப் ரிசசிவ், பெடிகிரி அனாலிசிஸ் இஸ் யூஸ்ட். ஸோ ஒரு பண்பு டாமினண்ட்டாக இருக்கா ரிசசிவாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம பெடிகிரி அனாலிசிஸை பயன்படுத்தலாம். ட்ரைட் மே பி செக்ஸ் லிங்க்டு ஆர் எக்ஸ் லிங்க்டு. செக்ஸ் லிங்க்டுக்கு இன்னொரு பேர் தான் எக்ஸ் லிங்க்டு. ஏன்னா XY குரோமோசோம் தானே செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஒரு பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணா, ஸோ அதெல்லாம் அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் தான் நமக்கு டிசைட் பண்ணுது. ஸோ எக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா செக்ஸ் லிங்க்டு சொல்கிறோம். ஸோ ட்ரைட் மே பி செக்ஸ் லிங்க்டு ஆர் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் ஃப்ரம். இந்த மாதிரி எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் கேரக்டராக இருந்தால் கேரியர் ஃபீமேல் கிட்ட இருந்து மேல் ப்ராஜனிக்கு நோய் கடத்தப்படும். எப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போது 2 எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரைட், எக்ஸாம்பிளுக்கு மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற நோயை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட், சிக்கிள் செல் அனிமியாவுக்கு பெடிகிரி சார்ட் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், ஆட்டோசோமல்னா செக்ஸ் குரோமோசோம் கிடையாது. ஆட்டோசோம் பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற குரோமோசோமில் நமக்கு டிசார்டர் வந்திருக்கு, சேஞ்சஸ் வந்திருக்கு, ஆல்ட்ரேஷன் வந்திருக்கு. டாமினன்ட் ட்ரைட் ரெண்டுமே ஆட்டோசோமல் தான். இது ஆட்டோசோமல் ரிசசிவ், இது ஆட்டோசோமல் டாமினன்ட். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், திஸ் இஸ் செகண்ட் ஜென்ரேஷன், இவங்க வந்து தேர்ட் ஜென்ரேஷன்.
எல்லா ஜென்ரேஷன்லையுமே யாராவது ஒருத்தராவது அஃபெக்டட் இருக்காங்களா? அட்லீஸ்ட் 1% இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு அஃபெக்டடாக இருக்காங்களா அப்படின்னா அது டாமினன்ட் ட்ரைட், ஆட்டோசோமல் டாமினன்ட். இப்போ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், திஸ் இஸ் செகண்ட் ஜென்ரேஷன், திஸ் இஸ் தேர்ட் ஜென்ரேஷன். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் அன்அஃபெக்டட். ஸோ இவங்க கொடுத்துருக்க பெடிகிரி சார்ட்டில் அஃபெக்டட் இருக்காங்க, ஆனால் ஒரு ஜென்ரேஷனில் கம்ப்ளீட்டாக யாருமே நோயினால் தாக்கப்படலை அப்படின்னா அது ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பெடிகிரி சார்ட் கொடுத்தா ஆட்டோசோமல் டாமினன்ட் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயோட்டோனிக் டைஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற டிசீஸ்க்கான பெடிகிரி சார்ட் இது. இந்த சார்ட் எக்ஸாமில் கொடுத்து என்ன நோய்னு கேட்டாங்கன்னா ஆட்டோசோமல் ரிசசிவ் சிக்கிள் செல் அனிமியாவுக்கான சார்ட் இது. ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அடுத்து 1 by 1 ஒவ்வொரு டிசீஸாக பார்க்கலாம். கலர் பிளைண்ட்னஸ், இது ஒரு செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். ரிசசிவ் டிசார்டர்னா எக்ஸ், செக்ஸ் லிங்க்டுனா எக்ஸ் லிங்க்டு குரோமோசோம். இப்போ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்னு இருந்தால் இவங்க கேரியராக தான் இருப்பாங்க. இது ரிசசிவ் டிசார்டர், ரெண்டுமே கேபிட்டல் எக்ஸாக இருந்தால் நோயே இருக்காது. ரெண்டில் ஒரு எக்ஸ் ஸ்மால் ஒரு எக்ஸ் கேபிட்டல்னால் இந்த டாமினன்ட் வந்து இந்த நோயை எக்ஸ்பிரஸ் பண்ண விடாது. அப்போ இவங்க கேரியராக இருப்பாங்க, அன்அஃபெக்டடாக இருப்பாங்க. ஆனால் நோய்க்கான எக்ஸ் குரோமோசோம் அவங்கக்கிட்ட இருக்குது, பட் டாமினன்ட் வந்து இந்த ரிசசிவை சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டுமே ஸ்மால் எக்ஸாக இருந்தால் அவங்க நோய்வாய்ப்பட்டவங்களாக இருப்பாங்க, இவங்க தான் டிசீஸ்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் டியூ டு டிஃபெக்ட் இன் எய்தர் ரெட் ஆர் க்ரீன் கோன் ஆஃப் ஐ. நம்ம ஐஸில் என்ன பார்ப்போம்? ரெட் கோன், க்ரீன் கோன் பார்ப்போம். அதில் டிஃபெக்ட் நோய் பிரச்சனை வர்றதுனால நமக்கு கலர் பிளைண்ட்னஸ் வருது. இவங்களால ரெட்டு க்ரீன் சிவப்பு பச்சையை டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்க முடியாது, வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. 8% ஆஃப் த மேல்ஸுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, 0.4% ஆஃப் த ஃபீமேல்ஸுக்கு தான் கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. ஏன்னா இது எக்ஸ் குரோமோசோம்னால் வரக்கூடிய ஒரு ரிசசிவ் டிசார்டர். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஃபீமேலுக்கு ரெண்டுமே கேபிட்டல் எக்ஸ்னு இருந்தால் கலர் பிளைண்ட்னஸ் வரப்போகிறதில்ல. ஒன்று கேபிட்டல் எக்ஸ், இன்னொன்று ஸ்மால் எக்ஸ். அந்த ஸ்மால் எக்ஸ் வந்து கலர் பிளைண்ட்னஸை ஏற்படுத்துகிற ரிசசிவ் டிசார்டரோடு இருக்குன்னா அவங்களுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் வராது. ஏன்னா கேபிட்டல் எக்ஸ் வந்து என்ன பண்ணிடும்? ஸ்மால் எக்ஸை சப்ரஸ் பண்ணிடும். ரெண்டுமே ஸ்மால் எக்ஸாக ஏதாவது ஃபீமேல் இருக்காங்களா அவங்களுக்கு தான் நோய் கலர் பிளைண்ட்னஸ் வரும். அதே ஃபீமேலுக்கு இந்த மாதிரி இருக்கா? மேலுக்கு பாருங்கள், ஃபீமேல் கேரியராக இருந்தாலே மேலுக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஒய், அவர் கலர் பிளைண்ட்னஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த ஸ்மால் எக்ஸ் போய் இந்த ஒய்யோட சேர்ந்துருச்சுன்னா இது ஸ்மால் எக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேபிட்டல் எக்ஸ் கிடையாது. ஒரு ஸ்மால் எக்ஸ் இருந்தால் கூட அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் நோய் வெளிப்பட்டுடும். அதனால தான் மேல் ஜாஸ்தியாகவும் ஃபீமேல் குறைவாகவும் இருக்காங்க. ஓகே, மதர் மே நாட் பி கலர் பிளைண்டு, ஆனால் அவங்க கேரியராக இருக்கலாம், பட் மே கேரி அ ஜீன். இந்த மாதிரி மதர் வந்து கேரியராக இருக்கலாம். ஃபார் த சேம் அஸ் ஜீன் இஸ் ரிசசிவ். ஸோ ரிசசிவ் ஜீன் கேரியராக இருக்காங்க, பட் கேபிட்டல் எக்ஸ் இருக்கிறனால கலர் பிளைண்டாக இருக்க மாட்டாங்க. அது வந்து அதை சப்ரஸ் பண்ணிடும். டாட்டருக்கு கலர் பிளைண்ட் வராது. ஏன்னா அவங்க மதரும் கேரியராக இருந்து அவங்க அப்பாவும் கலர் பிளைண்டாக இருந்தால் மட்டும்தான் மகளுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வரும். அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது மதர் வந்து கேரியராக இருக்காங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இல்லை? கலர் பிளைண்ட் இல்லை. ஆனால் கலர் பிளைண்டை ஏற்படுத்துகிற ரிசசிவ் எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால இவங்க வந்து கேரியர். அப்பா கலர் பிளைண்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவர் என்ன மாதிரி ஸ்பெர்மை உருவாக்குவார்? எக்ஸோட 50% ஸ்பெர்ம், ஒய்யோட 50% ஸ்பெர்ம். இவங்க எக்ஸோட 50% எக்கு, ஸ்மால் எக்ஸோட 50% எக்கு. ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஃபீமேல் குழந்தை வரும். அப்போ இவங்க கலர் பிளைண்டாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா கேரியராக இருந்து அப்பா கலர் பிளைண்டாக இல்லை அப்படின்னா மகள் வந்து கலர் பிளைண்டாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதே இந்த எக்ஸு இந்த ஒய்யோட சேர்ந்துச்சுன்னா நார்மல் மேல் பிறப்பார். இந்த ஸ்மால் எக்ஸ் எகெயின் இந்த கேபிட்டல் எக்ஸோட சேர்ந்தாலும் உங்களுக்கு வந்து நார்மல் ஃபீமேல் தான், கேரியர் ஃபீமேல் வருவாங்க, பட் கலர் பிளைண்ட் வர மாட்டாங்க. இந்த ஸ்மால் எக்ஸ் இந்த ஒய்யோட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலர் பிளைண்ட் மேல் வந்துடுவார். சரி, இப்போ இவங்க கொடுத்துருக்க மாதிரி டாட்டர் கலர் பிளைண்டாக வரத்துக்கு என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபீமேல் கண்டிப்பாக கேரியராக இருக்கணும், மேலும் கலர் பிளைண்டாக இருக்கணும், ஸ்மால் எக்ஸோட இருக்கணும். அப்போ இவர் என்ன மாதிரி
ஸ்பெர்ம்ஸை உருவாக்குவார். ஸ்மால் எக்ஸோட 50%, கேபிட்டல் ஒய், ஒய்னுங்கிறது ஒன்று தான், 50% ஸ்பெர்மை உருவாக்குவார். இவங்க எக்கு கேபிட்டல் எக்ஸோட 50% எக்கு, ஸ்மால் எக்ஸோட 50% எக்கு. இந்த எக்ஸு இந்த ஸ்மால் எக்ஸோட சேர்ந்தா கேரியர். இந்த எக்கு இந்த ஸ்பெர்மோட சேரும்போது கலர் பிளைண்ட் டாட்டர் வருவாங்க. ஸோ கலர் பிளைண்ட் டாட்டர் வரணும்னா ஃபாதர் கலர் பிளைண்டாக இருக்கணும், மதர் கேரியராக இருந்தால் தான் கலர் பிளைண்ட் டாட்டர் வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியாவும் செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் தான். ஸோ சிங்கிள் ப்ரோட்டீன் which is a part of cascade protein. cascade of proteinனா என்ன? ஒரு ப்ரோட்டீன் தான், அது அப்படியே கன்வெர்ட் ஆகி வேற மாதிரி மாறிக்கிட்டே போகுது. சிங்கிள் ப்ரோட்டீன் கேஸ்கேட் ஆஃப் ப்ரோட்டீன்னா வேற மாறுதல்களுக்கு உட்படுது, மாலிகுலர் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அதான் கேஸ்கேட் ஆஃப் ப்ரோட்டீன் இன்வால்வ் இன் பிளட் கிளாட்டிங். அந்த பிளட் கிளாட்டிங்கில் இன்வால்வ் ஆகிற அந்த ஒரு ப்ரோட்டீன் அஃபெக்ட் ஆகிடுது. அதுதான் ஹீமோஃபிலியா டிசீஸ். கட் ஆகிடுச்சுன்னா ஹீமோஃபிலியா டிசீஸ் இருக்கவங்களுக்கு எங்கே காயம் இருக்கோ அங்கேருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்குங்க. காயம் வராமல் அவங்க பார்த்துக்கணும். ஸோ சிங்கிள் கட் லீட்ஸ் டு நான் ஸ்டாப் ப்ளீடிங். அதுதான் ஹீமோஃபிலியான்னு சொல்கிறோம். ஏன்னா பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை அது போய் அஃபெக்ட் பண்ணிடுது. அப்போ பிளட் கிளாட்டிங் நடக்காது, ரத்தம் உறையாது. unaffected female carrier can pass it to male progeny. ஸோ ஃபீமேல் கேரியர் கிட்டேருந்து மேல் அந்த சன்னுக்கு இது கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாசிபிலிட்டி ஆஃப் ஹீமோஃபிலிக் ஃபீமேல் இஸ் ரேர். ஸோ ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆஸ் ஃபார் திஸ் மதர் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் கேரியர் அண்ட் ஃபாதர் ஷுட் பி ஹீமோஃபிலிக். ஸோ ஃபாதர் ஹீமோஃபிலிக் நோயற்றவராக இருந்து மதர் கேரியராக இருந்தால் தான் ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலிக்காக பிறப்பாங்க. பட் மோஸ்ட்லி ஃபாதர் இருக்கிறார் இல்லையா, ஃபாதராக போகிறவங்க இருக்காங்களே, 18 வயசுக்குள்ளேயே அவங்க அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுவாங்க, ஏதோ ஒரு கட்டுனால ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அவங்களோட சர்வைவல் சான்ஸ் குறைஞ்சி போயிடுது. குயின் விக்டோரியாஸ் ஃபேமிலி பெடிகிரி ஷோ. குயின் விக்டோரியா இந்த லண்டனில் இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி பெடிகிரியை எடுத்து பார்த்தோன்னா ஹீமோஃபிலிக் டிசெண்டன்ஸ் இருக்கிறது தெரியுது. ஆஸ் ஷீ வாஸ் த கேரியர் ஆஃப் த டிசீஸ். ஸோ குயின் விக்டோரியா வந்து இந்த ஹீமோஃபிலியா டிசீஸோட கேரியர். ஓகே, அவங்க ஃபேமிலி பெடிகிரி சார்ட்டில் அது தெளிவாக தெரியுது. நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனிமியா. இது ஒரு ஆட்டோசோமல் ரிசெசிவ் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம். குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம்னா அந்த ஷேப் ஆஃப் த செல் வந்து மாறி போயிடுது, அதோட ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகுது. அதை தான் குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனிங் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் பாதிக்கப்படுது, ஷேப் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் பாதிக்குது. அதனால் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் வென் போத் பேரண்ட்ஸ் ஆர் கேரியர் ஃபார் ஜீன். ஸோ ரெண்டு பேரண்ட்ஸும் கேரியராக இருந்தாங்கன்னா குழந்தைக்கு அந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகி வருது. ஸோ ஹெட்டரோசைகஸாக இருப்பாங்க ரெண்டு பேரண்ட்டும், அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க குழந்தைங்களுக்கு அந்த நோய் வருது. இட் இஸ் கண்ட்ரோல்டு பை பேர் ஆஃப் அல்லீல் HBA அண்ட் HBS. ஸோ இதில் 3 ஜீனோடைப்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. HBS அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எஸ்ங்கிறது சிக்கிள் செல் அனிமியாவை குறிக்குது. இந்த கேபிட்டல் ஏன்னு இருந்தால் நார்மல் ஹீமோக்ளோபினை குறிக்குது. ஹெச்பிங்கிறது ஹீமோக்ளோபின், அதை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் பேர். ஓகே, ஸோ HBSன்னு இருந்ததுன்னா ஹோமோசைகஸ் ஒரே மாதிரி இருக்குது, டிசீஸ்டு ஃபீனோடைப், அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து சிக்கிள் செல் அனிமியாவோட இருப்பாங்க. ஒன்று HBA இன்னொன்று HBSன்னு இருந்ததுன்னா ஹெட்டரோசைகஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து நோய் கிடையாது, அன்அஃபெக்டட், ஆனால் கேரியர் ஃபார் த டிசீஸ், அந்த டிசீஸை கேரி பண்ணுவாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ சிக்கிள் செல் அனிமியாவோட ட்ரைட் வந்து 50% சான்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இவங்ககிட்ட இருந்தால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கும். HBA அப்படிங்கிறது ஹோமோசைகஸ் அன்அஃபெக்டட், சிக்கிள் செல் அனிமியா டிசீஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் குளூட்டமிக் ஆசிட் பை வேலைன். ஸோ இங்கே குளூட்டமிக் ஆசிட் இருக்க வேண்டிய இடத்துல வேலைன் வந்துடுது. எங்கே? 6th பொசிஷன் ஆஃப் பீட்டா செயின் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினில் அல்ஃபா செயின் இருக்கும், பீட்டா செயின் இருக்கும். அந்த பீட்டா செயினில் 6th பொசிஷனில் குளூட்டமிக் ஆசிட்ங்கிற அமினோ ஆசிட் வரதுக்கு பதிலாக வேலைன்கிறது வந்துடுறதுனால தான் சிக்கிள் செல் அனிமியா டிசீஸ் நமக்கு வருது. இட் இஸ் சிங்கிள் பேஸ் சப்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் GAGங்கிறதுக்கு பதிலாக GU வந்துடுது. ஸோ மியூட்டன்ட் ஹீமோக்ளோபின் அண்டர்கோ பாலிமரைசேஷன் அண்டர் லோ ஆக்சிஜன். ஸோ ஏன்னா அந்த ரெட் பிளட் செல்ஸால் ஆக்சிஜன் அதிகமாக கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ RBC ரெட் பிளட் கார்பசெல்ஸோட ஷேப் வந்து பைகான்கேவாக இருக்கணும். அது சிக்கிள் ஷேப்புக்கு, அதாவது கதிர் அருவாள், அதாவது இந்த வயல்வெளிகள்லாம் நெல் வயல்லலாம் அதை அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அருவாள் மாதிரி
இந்த மாதிரி சிக்கிள் ஷேப்புக்கு மாறிடுறதுனால தான் இதுக்கு பேரே சிக்கிள் செல் அனீமியான்னு வச்சாங்க. ரெட் பிளட் செல்ஸ் தான் அந்த சிக்கிள் ஷேப்புக்கு மாறுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஆர்என்ஏல ஜிஏஜின்னு வரதுக்கு பதிலாக ஜியூஜின்னு சப்ஸ்டிடியூஷன் ஆகிடுறதுனால இந்த 6th பொசிஷனில் குளூட்டமிக் ஆசிட் வரதுக்கு பதிலாக வேலைன் வந்துடுது. ஸோ தட் உங்களுக்கு பைகான்கேவ் ஷேப்பில் இருக்க வேண்டிய ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கிள் ஷேப்பில் மாறுறதுனால இந்த நோய் வருது. நெக்ஸ்ட்டு ஃபினைல் கீட்டனூரியா. இது ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். ஆட்டோசோம் செக்ஸ் குரோமோசோம் கிடையாது, ஆட்டோசோமலில் வருது. பாடி கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுற குரோமோசோம்ஸில் வருது. இன்பார்ன் மெட்டபாலிசம் எரர். ஸோ இட் லேக்ஸ் என்சைம் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ஃபினைல் அலனைன் டு தைரோசின். ஸோ ஃபினைல் அலனைன் நம்ம பாடியில் சிந்தசிஸ் ஆகும், அதை தைரோசினாக கன்வெர்ட் பண்ணுற என்சைம் இல்லாமல் போகிறது. அதனால தான் இந்த நோய் வருது, ஃபினைல் கீட்டனூரியாங்கிற நோய். ஃபினைல் அலனைன் அக்குமுலேட்ஸ் அண்ட் கன்வெர்ட்ஸ் டு ஃபினைல் பைருவிக் ஆசிட். ஸோ நார்மலாக ஃபினைல் அலனைன் அக்குமுலேட்ஸ் ஆணுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபினைல் அலனைன் தைரோசினாக கன்வெர்ட் ஆகணும். அப்படி கன்வெர்ட் ஆகாமல் ஃபினைல் அலனைன் வந்து சேர்ந்துக்கிட்டே போணுச்சுன்னா ஃபினைல் பைருவிக் ஆசிடாக அது வந்து கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது பிரெயினில் போய் அது அக்குமுலேட் ஆகும். அதனால் மென்டல் ரிட்டார்டேஷன். ஸோ நமக்கு மனதளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மென்டல் ரிட்டார்டேஷன் வந்துடுது. அண்ட் எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ யூரின் டியூ டு புவர் அப்சார்ப்ஷன் பை கிட்னி. ஸோ கிட்னி அளவுக்கு மேலே ஒரு மாலிக்யூல் இருந்துச்சுன்னா அதை அப்சார்ப் பண்ண முடியாது. அதனால் யூரின் வழியாக இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் வந்து எக்ஸ்ட்ராவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் ஃபினைல் கீட்டனூரியா. நெக்ஸ்ட் தலசீமியா. ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசீஸ் தலசீமியா அப்படிங்கிறது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் மேரேஜ் பண்ணுறதுனால இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம். ஓகே, போத் பேரண்ட்ஸ் ஆர் அன்அஃபெக்டட் கேரியராக இருக்கும்போது ஃபார் த ஜீன் அது வந்து ஹெட்ரோசைகஸாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே அன்அஃபெக்டட். ஏன்னா அஃபெக்டடாக இருக்கவங்க சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அவங்க கேரியராக மதர் ஆஸ் வெல் அஸ் ஃபாதர் ரெண்டு பேருமே கேரியராக இருக்கிற பட்சத்தில் டியூ டு மியூட்டேஷன் ரிசல்ட்டிங் இன் ரெடியூஸ்டு ரேட் ஆஃப் குளோபின் செயின் சிந்தசிஸ். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் செயின் சிந்தசிஸ் ஆல்ஃபா பீட்டா செயின் இருக்கு இல்லையா, அந்த சிந்தசிஸில் ப்ராப்ளம் வருது இந்த மியூட்டேஷனால். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டிசீஸ் என்ன? இந்த டிசீஸ்னால என்ன பிரச்சனைகள் வரும்? அனீமியா டியூ டு அப்நார்மல் ஹீமோக்ளோபின். அனீமியானா என்ன? இரத்த சோகை. ரெட் பிளட் செல்ஸ் தேவையான அளவுக்கு இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ ஆல்ஃபா தலசீமியா பீட்டா தலசீமியான்னு ரெண்டு இருக்குது. ஆல்ஃபா தலசீமியா அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா குளோபின் செயின் அஃபெக்டட். ஸோ ஆல்ஃபா குளோபின் செயின் ப்ரொடியூஸ் பண்ணுறது அஃபெக்ட் ஆகிடுது. கண்ட்ரோல்டு பை 2 லிங்க்டு ஜீன்ஸ். யாருன்னா HBA1 HBA2. ஸோ ஆல்ஃபா குளோபின் செயின் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த தலசீமியாவுக்கு பேர் ஆல்ஃபா தலசீமியான்னு வச்சாங்க. ஸோ குரோமோசோம் 16ல் HBA1 அண்ட் HBA2ங்கிற ரெண்டு ஜீனில் நமக்கு ப்ராப்ளம் வர்றது, மியூட்டேஷன் வரதுனால ஆல்ஃபா தலசீமியா ஏற்படுது. மோர் ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆகிறப்போ ரெண்டு ஜீனுமே அஃபெக்ட் ஆனிச்சுன்னா இஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஜீன் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா இஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மோர் ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா லெஸ் குளோபின் மாலிகூல்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ ரெண்டு ஜீனும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கம்மியான ஹீமோக்ளோபின் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்று அஃபெக்ட் ஆயிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியான ஹீமோக்ளோபின், ஆனால் நார்மலை விட கம்மியாக தான் சிந்தசிஸ் ஆகும். பீட்டா தலசீமியானா என்ன? production of beta globin chain affected. So affected beta globin chain வந்து produce ஆகும். It is controlled by single gene HBB on chromosome 11. So alpha thalassemia chromosome 16ல வர change, beta thalassemia chromosome 11ல வர change. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் phenylketonuria-வுக்கு. அடுத்து chromosomal disorders. இந்த chromosomal disorders அப்படிங்கிறது due to absence or excess of one or more chromosome. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ஜீன் இல்லாமல் போயிடலாம் வரலாம், அல்லது ஒரு பேஸ் பேரில் சேஞ்ச் வரலாம், ஜீனில் சேஞ்ச் வர்றது தான் மெண்டலியன் டிஸார்டர்னு பார்த்தோம். இப்போது ஒரு குரோமோசோமே எக்ஸ்ட்ராவாக இருக்குது அல்லது ஒரு குரோமோசோமே குறைஞ்சிருச்சு. 23 + 23 நமக்கு 46 குரோமோசோம் இருக்குது. 46 + ஒரு குரோமோசோம் 47 மாறிடுது, இல்லை 46 - 1 45 ஆகிடுது. இந்த மாதிரி மாறுறதை தான் நம்ம வந்து குரோமோசோமல் டிஸார்டருங்கிறோம். ஸோ அனியூப்ளாய்டுனா என்ன? ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன் அப்போ குரோமேட்டிட்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகாமல் போகும்போது அனியூப்ளாய்டி வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டவுன் சிண்ட்ரோம், எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21.
குரோமோசோம் நம்பர் 21 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். யூஸ்வலாக குரோமோசோம் பேராக இருக்கும். 21st குரோமோசோம் 2 இருக்கணும். 2 இருக்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா காப்பின்னு தான் 3 இருக்குது. அண்ட் டர்னர் சிண்ட்ரோம், லாஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். ஸோ டர்னர் சிண்ட்ரோமில் 46 குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக 45 குரோமோசோம் தான் இருக்கும். ஒரு எக்ஸ் குரோமோசோமே இல்லாமல் போயிடுது. ஓகே. ஸோ பாலிப்ளாய்டினா என்ன? ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் டிலோஃபேஸ். ஸோ டிலோஃபேஸில் 2 செட் ஆஃப் குரோமோசோம் வந்துடுது. 2 செல்லும் டிவைட் ஆகி போகணும். டிவைட் ஆகாமல் ஒரே செல்லாகவே இருந்ததுன்னா அங்கே 46 குரோமோசோம் இருக்கிற இடத்துல 92 குரோமோசோமாக ஆகிடும். ஏன்னா செல் டிவைட் ஆகாததுனால. ஸோ ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஃபன் சீன் இன் பிளான்ஸ். அனிமல்ஸில் இதை நம்ம பார்க்க முடியாது. பாலிப்ளாய்டியை பிளான்ஸில் தான் பார்க்கலாம். ஏன்னா அனிமல்ஸ் அப்படி ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த செல்லே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் பிளான்ஸில் தான் இதை நம்ம பாலிப்ளாய்டியாக பார்க்க முடியும். ட்ரைசோமினா என்ன? அடிஷ்னல் காப்பி ஆஃப் குரோமோசோம் இன்க்ளூடட். அதாவது 2n+1 அதான் ட்ரைசோமின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் பீயிங்கில் 46+1 47 குரோமோசோமாக இருந்தால் அதை வந்து ட்ரைசோமி அப்படிம்போம். மோனோசோமினா என்ன? லேக் 1 ஆஃப் எனி ஒன் பேர் ஆஃப் குரோமோசோம். ஸோ ஏதோ ஒரு பேரில் ஒரு குரோமோசோம் மட்டும் இருக்காது. 2n-1 46 குரோமோசோமில் ஏதோ ஒரு பேரில் ஒரு குரோமோசோம் மட்டும் போயிடும். அப்போ 45 குரோமோசோமாக இருக்கும். அப்போ அதை நம்ம மோனோசோமி அப்படின்னு ஹியூமன் பீயிங்க்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ டவுன் சிண்ட்ரோம்னா என்ன? ட்ரைசோமி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. 21வது பேரில் 2 குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக 3 குரோமோசோம் இருக்காது. டவுன் சிண்ட்ரோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை லாங்டன் டவுன். 1866 இவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவர் பேரையே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதத்தில் டவுன் சிண்ட்ரோம்னு இதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ இண்டிவிஜுவல் இஸ் ஷார்ட் ஸ்டேச்சர்டு, ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. ஸ்மால் ரவுண்டட் ஹெட், குட்டியாக ரவுண்டாக வட்டமாக ஹெட் இருக்கும். ஃபரோடு டங்கில் வந்து குழி, நாக்கில் நடுவில் குழி மாதிரி பள்ளமாக இருக்கும். பார்ஷியலி ஓப்பன்டு மவுத், எப்போவுமே மவுத் வந்து ஓப்பன் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ராட் பாம், நல்லா பாம்னா அந்த உள்ளங்கை விரிவாக இருக்கும். அதில் பாம் க்ரீஸ் இருக்கும். க்ரீஸ்னால் கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல், மென்டல், சைக்கோமோட்டார் டெவலப்மெண்ட் ரிட்டார்டட், குறைஞ்சி போயிடுதுன்னு அர்த்தம் ரிட்டார்டட்னா. ஸோ ஃபிசிக்கல்னால் வளர்ச்சி குன்றி போயிடும். மென்டல்னால் மனநிலை வந்து பாதிக்கப்பட்டவங்களா, மனநிலையும் குன்றி தான் இருக்கும். சைக்கோமோட்டார்னால் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை காட்கள் அசைச்சு செய்யக்கூடிய வேலைகளும் அந்த அளவுக்கு இருக்காது, குறைவாக தான் இருக்கும். இதுதான் நம்ம டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். டவுன் சிண்ட்ரோமை ரெப்ரசன்ட் பண்ணின ஒரு பிக்சர் தான் இது. நெக்ஸ்ட்டு கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம்னா என்ன? அடிஷ்னல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். இங்கே பாருங்கள், XYன்னு இருக்கிறதுக்கு பதிலாக XXYன்னு இருக்கும். 47 குரோமோசோம் வந்துடுது. அப்போ கிளைனிஃபெல்டர்ஸும் என்னது தான்? ட்ரைசோமி தான். ஸோ ஃபெமினைன் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட். ஓவரால் மஸ்குலைன் டெவலப்மெண்ட் ஸ்டிரைல். அதாவது மஸ்குலைன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு Y குரோமோசோம் இருக்கிறதுனால ஆண்கள் மாதிரியான தோற்றத்தோடு இருப்பாங்க. தென் ஸ்டிரைல் ஆகிடுவாங்க. ஸ்டிரைல்னால் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. டால் ஸ்டேச்சர், உயரமாக இருப்பாங்க. அதே ஃபெமினைன் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட். பெண்களுக்கான கேரக்டரும் இருக்கும், ஆண்களுக்கான கேரக்டரும் இருக்கும். அதை நம்ம வந்து கைனகோமேஸ்டியாம்போம். ஆண்களுக்கு மார்பகங்கள் நல்லா பெண்கள் மாதிரியே டெவலப் ஆகிடும். அதுதான் கைனகோமேஸ்டியா அப்படிங்கிற டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் கிளைனிஃபெல்டர்ஸ் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் டர்னர் சிண்ட்ரோம். ஆப்சன்ஸ் ஆஃப் 1 X குரோமோசோம். அதாவது XXன்னு இருக்கிறதுக்கு பதிலாக X0. 46 குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக -1 45 குரோமோசோம் தான் இருக்கும். பேர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல சிங்கிள் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. ஸோ ருடிமெண்ட்ரி ஓவரிஸ் டெவலப் ஆகி இருக்காது. அதனால் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, ஸ்டெரைலாக போயிடுவாங்க. லேக் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஷார்ட் ஸ்டேச்சர், ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோமை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இந்த பிக்சர் வந்து டர்னர் சிண்ட்ரோமை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.